அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான இரு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நமக்கு மிக முக்கியமான இரண்டு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தவறுகளை செய்வதால் நரகம்தான் என்றும் பாவங்களை செய்யும் நபர் நரகத்திற்குத்தான் போக வேண்டும் என்பதே பொதுவான எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இரண்டு நிகழ்வுகள் இதற்கு வித்தியாசமாக சில விஷயங்களை எடுத்து காட்டுகின்றன. அந்த இரு நிகழ்வுகள் என்ன, அதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் 99 மனிதர்களை கொன்றுவிட்டிருந்தார். பிறகு தன் குற்றங்களுக்காக மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று விசாரித்தபடி எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு பாதிரியாரிடம் வந்து கேட்டார். அந்த பாதிரியார் கிடைக்காது என்று கூற அவரையும் அந்த மனிதர் கொன்றுவிட்டார். பிறகு மீண்டும் மனம் வருந்தி விசாரிக்கலானார். அப்போது ஒரு மனிதர் நல்லவர்கள் வாழும் இந்த ஊருக்கு போ என்று அவருக்கு உபதேசம் சொன்னார். அந்த ஊரை நோக்கி அவர் சென்றபோது பாதி வழியில் மரணம் அவரை தழுவியது. மரண தருவாயில் அவர் தன் நெஞ்சை அந்த ஊர் இருக்கும் திசையில் சாய்த்து கொண்டே இறந்து விட்டார். அப்போது இறையருளை பொழியும் வானவர்களும் இறை தண்டனைகளை நிறைவேற்றும் வானவர்களும் அவர் விஷயத்தில் அவரை யார் அழைத்து செல்வது என்று சச்சரவிட்டு கொண்டிருந்தார்கள். உடனே அல்லாஹ், நீ நெருங்கி வா என்று அவர் செல்லவிருந்த ஊருக்கு உத்தரவிட்டான். அதை போல் நீ தூரப்போ என்று அவர் வசித்து வந்த ஊருக்கு உத்தரவிட்டான். பிறகு அவ்விரண்டுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கெடுங்கள் என்று வானவர்களுக்கு கட்டளையிட்டான். அவ்வாறே கணக்கெடுத்த போது செல்லவிருந்த ஊருக்கு அவர் வசித்து வந்த ஊரை விட ஒரு ஜன் அளவு அவருடைய உடல் சமீபமாக இருந்த காரணத்தால் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. இதை அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் பதியப்பட்ட ஹதீஸ். இதை போல் இன்னொரு நிகழ்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முற்காலத்தில் ஒரு மனிதர் எல்லை மீறி தீய செயல்கள் புரிந்து வந்தார். அவருக்கு மரணம் வந்தபோது தம் மகன்களை அழைத்து, நான் இறந்து விட்டால் என்னை எரித்து விடுங்கள், பிறகு என்னை பொடி பொடியாக்கி பின்னர் காற்றில் தூவி விடுங்கள் என்று கூறினார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இவ்வளவும் செய்த பிறகும் அல்லாஹ் என்னை உயிராக்க முடிந்தால் எவரையும் வேதனைப்படுத்தாத அளவு ஒரு வேதனையை தண்டனையாக எனக்கு அவன் அளிப்பான் என்று கூறினார். அவர் இறந்தபோது அவ்வாறே அவரை அவரது மகன்கள் செய்துவிட்டனர். உடனே உயர்ந்தோனாகிய அல்லாஹ் பூமியை நோக்கி அவரின் உடல் அணுகளில் இருந்து உன்னில் இருப்பவற்றை ஒன்று சேர் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே பூமி செய்தது. அவர் அல்லாஹ்வின் முன்னிலையில் முழு உருப்பெற்று நின்ற போது அல்லாஹ், நீ இப்படி செய்யும்படி உன்னை தூண்டியது எது என்று கேட்டான். அவர், என் இறைவா, உன் அச்சம்தான் இப்படி செய்யும்படி என்னை தூண்டியது என்று பதிலளித்தார்கள். ஆகவே அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு அளித்தான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவும் புகாரியில் பதியப்பட்ட ஹதீஸ். முதலாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பாவ மன்னிப்பை அளிப்பான். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அந்த மனிதர் 100 பேரை கொன்ற அந்த மனிதர் மனம் திருந்தி நல்லவர்களுடன் சேர்வதற்கு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இறப்பின் முன்பே அவர் தனது நெஞ்சை நல்ல நோக்கத்தில் திருப்பியிருந்தார். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கினான். அதே போல அல்லாஹ் இரண்டாவதாக பல பாவங்களை செய்ததற்கு பயந்து தன் உடலை எரிக்கக்கூடிய அந்த மனிதரையும் உயிருடன் எழுப்பி அவரிடம் இப்படி செய்வதற்கு உன்னை தூண்டியது ஏன் என்று கேட்க அவர், உன் மீதுள்ள அச்சம்தான் காரணம் என்று கூறியதால் அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். இந்த இரண்டு நிகழ்வுகள் நமக்கு மிக முக்கியமாக 2 பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. அல்லாஹ்வின் மன்னிப்பு மீதான நம்பிக்கை. மனம் திருந்தி நல்ல நோக்கத்துடன் அல்லாஹ்வை அணுகுபவர்கள் கருணையை பெறுகிறார்கள். இரண்டாவதாக தூய மனப்பூர்வமான அச்சம். அல்லாஹ்வின் முன் உண்மையான அச்சம் மற்றும் தவறுகளை திருத்தும் முயற்சி மன்னிப்பை அடைய உதவுகிறது. இதை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திருத்துவோம். நம்முடைய செயல்களையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மன்னிப்பு எப்போதும் நம்மிடம் அருகிலேயே உள்ளது. அல்லாஹ் நம்மை மன்னித்து நல்வழியில் நடத்தி நம் அனைவரையும் அவன் கருணை மிகு வழியில் நடத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.